சின்ன இன்சிடென்ட் அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது நிறைய பேர் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்கலாம். என் ஃப்ரெண்டு வந்து லாஸ்ட் வீக் ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தான். அவனை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அப்போ வந்து ஒரு அங்கிள் வந்து மெடிக்கலுக்கு வந்து மருந்து வாங்கிட்டு இருந்தார். பார்த்தோம், லைட்டாக டிஷர்ட்லாம் கிழிஞ்சிருந்துச்சு. அப்பயே ஒரு 5000 ரூபாய் பக்கமாக மருந்து வாங்கியிருந்தாரு. திரும்ப ஒரு 5-6 நாள் கழிச்சு போய் பார்க்குறோம், அவனை பார்க்கலான்ட்டு போனோம். அட் த சேம் டைம் அவர் திரும்ப ஐசியூவில் வந்து அறக்க வந்துட்டு 15,000 பக்கமாக மருந்து வாங்கினாரு. அதே டிஷர்ட் கிழிஞ்சு போய் தான் போட்டிருந்தாரு. அப்போ அவர் மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நின்று இருந்தார். ஆனால் என்னாச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அவர் சொன்னார், கண்ணா அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரே பையன் தான், அம்மா கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தேன், ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு எம்டி பைக் வாங்கி கொடுத்தேன். ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இப்போ கோமா ஸ்டேஜில் உள்ளே இருக்கான், என்ன பண்ணுறதுனே தெரில, எனக்கு இருந்த கொஞ்சம் நிலத்தையும் நான் விற்றுட்டேன், இந்த 5 நாளில் எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா செலவாயிடுச்சு அப்படின்னு சொன்னார். அது கேட்குறப்பவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோ செலவு பண்ணவர் ஒரு 100 ரூபா போட்டு அந்த டிஷர்ட் கூட மாற்ற முடியல. அந்த பையனுக்காக இருந்த நிலத்தையும் விற்றுட்டு அவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி. ஒன்று மட்டும் புரியல, இந்த இந்தியாவில் இருக்க மோஸ்ட்டாக தமிழ்நாட்டில் இருக்க ஹாஸ்பிட்டல்லாம் உண்மையாலுமே அந்த மருந்து அவங்க போடுறாங்களா, இல்லை ரமணா படத்தில் வர மாதிரி கொண்டு போய் கொடுக்குறாங்களான்னு தெரியல. என்னத்துக்கு அவ்வளோ செலவாகுது, என்ன ஆகுதுன்னு ஒன்றுமே எனக்கு புரியல. அவ்வளோ ரீசெண்டாக பாருங்கள், ஏதோ ஹரியானான்னு நினைக்கிறேன், அங்கே ஒருத்தர் வந்துட்டு அவருக்கு எதுவுமே இல்லை, ஐசியூவில் கோமா ஸ்டேஜில் இருக்காருன்னு சொல்லிட்டு ஊசி போட்டு விட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அவர் வந்து எழுந்து வந்து சண்டை போட்டு வெளியே மனுஷன் வந்துட்டு எனக்கு எதுவுமே அவ்வளோ நீ ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடவுளுக்கு அடுத்தபடியாக டாக்டரை தான் பெரிய கடவுளாக பார்க்குறோம், அவங்கள தான் நம்பி வரோம். இந்த மாதிரி இல்லாதவங்ககிட்ட ஏமாத்துனீங்கன்னா மற்றவங்க ஏழைங்களாம் எங்கே போவாங்க? தயவு செஞ்சு ஏழைங்களோட உயிரோடையும் அவங்களோட வாழ்க்கையோடையும் விளையாடாதீங்க.